சிறகினிலே நந்தலால உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலால காக்கை சிறகினிலே நந்தலால சிறையினிலே நந்தலால உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலால காக்கை சிறையினிலே நந்தலால நந்தலால உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலால காக்கை சிறகினிலே நந்தலால காக்கை சிறையினிலே நந்தலால உந்தள் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலால காக்கை சிறையினிலே நந்தலால 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 நாராயணகிரி 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 கோவிந்தா போத்தி நாராயண இருக்கிறாமா யார் நீங்க? நாங்கதான் முனிவர்கள். முனிவர்கள். ஆமா. முனிவர். ஆமா. இப்படி வா குட்டி. உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? எதுக்காக இங்க போறீங்க? ஏய் கேக்குறீங்களே? வா குட்டி. சொன்னா நான் கேட்ட மாட்டேவே. நீ யாருன்னு கேக்குற? நீ யாருன்னு தெரியாம வளவடி தர. அவர் யார் தெரியுமாடா? அவர்தான் பொட்ட ரவுடி. நீங்க யார்? மோசமானவங்க. என்னங்க யாரை விட்டு ராமனேஸ்வரே. அப்படியா? ஆமா. அந்த காரணம் எனக்கு நீங்க யாரு மேல எனக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்காக பயந்து ஓடிய ஹரி நாராயண பேர் சொல்லலாம். கோயிந்தாகோ. கோயில் முட்டை போடுற மாதிரி போட்டு நான் பேசுறேன். ஓரநிலை பேர் எந்த பேசுகிறா பாவினிய எப்பா எந்த பேசுகிறான் ஊரை விட்டு ஏங்க இதுக்கப்புறம் சொன்னேன் நான் ஊரை உள்ள வேனு வந்தா வேனை விட்டு இருந்தாலும் முதல்ல இறங்க கூடாது. இந்த ஊரா இருக்கோ சாப்பாடு போடல வேணாக்கா. இந்த ஊரா இருக்கோ சாப்பாடு போடல எங்க சாப்பிட்டு வந்திருக்க மழை அப்படி அப்படி இருக்குது சாப்பிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டாங்க. போன வாரம் போறேன் அம்மா முந்தானத்து ஆடுறான் வேனை விட்டு முதலா இறங்குறாமா வேன்ல ஊருக்காரு அச்சோ ஆட்டக்கார பூரா இந்த பேச்சுக்கிறானே நம்மள ஊர் சோத்த துண்டு நம்மள கடை வாங்க விட்டுருவானோ மதறாங்கடா பாய்க்கு வேனை விட்டு நீயும் கரை இறங்கியோ
ஒரு சீட்ல உட்காரானுங்க அம்மா. அம்மா, சும்மா உட்காரானுங்களா குசு விட்டு சீட்டை கிழிச்சிடறாங்க. ஐயா இதே மாதிரிதான் அம்மா. அதுதான் ஒரு காஞ்சி செய்யார் பக்கத்துலம்மா புளியரம்பாக்கம் நாடகம் எம்மா வேலை எட்டும் போய் இது மாதிரி தனியாக இடத்துல விட்டுட்டோம். ஊருக்கார சின்ன பையனா பெரியவனாங்க தெரியல. வேனு டயர் அந்த ஏற இடத்துலயே பேனு வச்சு லைட் அடிச்சுட்டு கீழே பார்த்து போக வேண்டியதான. இவன் போன விட வச்சா காலை பட்டாங்க செதறிச்ச அங்க ஏன்னா பிள்ளைல தோற்றிட்டு போக வேண்டியதான. வேனில் அப்படியே எரியெல்லாம் அடிச்சாங்க. அதெல்லாம் விஷயம் இல்ல. அது கூட இல்லம்மா. இத மெர்ச்சிட்டு என்ன சொல்றான், யாரும் சாம்பார் ஊத்திக்கிறாங்க. சாம்பாராடா கஞ்சியா ஊத்தி வைக்கிறாங்க. அதுல நீ உட்கார சீட்ல காலை நீட்டிட்டு அவரு உட்கார சீட்ல படுத்துக்கிறாரு. முக்கியமான விஷயம், நான் உட்கார சீட்ல இவன் தூய்மை காலை வச்சுட்டான். உட்கார சீட்ல தலையை வச்சுட்டான். சீட்டும் பூரா இழுப்பிட்டான். பாவம் ஓனர் அத கழு கம்ஃபர்ட். இனிமே நீங்க வந்து ஒரு பக்கமா உட்காருங்க. இந்த வண்டியை தள்ள முடியல அப்பா. ஏற்கனவே அந்த வண்டி கோளாறு குழந்தை கடாச்சிருவோம் நாங்க. திருப்பதி மலை ஹரி ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம் மறுபடியும் கூறு பாப்போம். ஹரி ஓம் நமோ நாராயண. இவன் கிராஸ் மறுபடியும் சொல்ல. ஹரி ஓம் நமோ நாராயண. ஏய் வரும்போதே குழந்தை என்ன பண்ணிக்கிறீங்க டேய். டேய்டா அவன் பேர் திருப்பி கேட்டு முடியா என்ன கேட்டான் ஏதுன்னு சொல்லாமா? உலகத்தில் யார் ஆண்டவன்? நீங்க தான். என் பேர் தான் சொல்லணும். நீங்க தான் பெரிய ஆண்டவன். அடத்தாயே தப்போச்சா. பெரிய ஆண்டவனா பெரிய ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன். அதுவும் உன்னை போய் நான் பையன் மேல குத்த முடியும். ஏய், திருமால் உலகிலிருந்து காவலத்தில் பேரை நீங்கள் உரைக்க வேண்டாம். ஆமாங்க. உரைத்தால் உரிமை செய்வதற்கு முடியாது. முடியாது. மறுத்திருமா நினைத்து என்னை கொண்டு அதே. உனக்கு தெரியாதா? தெரியாது. அக்கட உண்டா பாண்டுரங்க. அக்காண்ட உண்டா பாண்டுறாங்க, பாண்டுல உண்டா பாண்டுறாங்க. அக்காண்ட உண்டா பாண்டுறாங்க, பாண்டுல உண்டா பாண்டுறாங்க. நான் பாடுறேங்க. அவன் என்ன தெரிஞ்சாரு உள்ள. அது ஏய் இருக்கிறான். மொதட்ட போடா. கால்ல செட்டி போட்டு வர வேண்டியதானே. கால்ல ஜட்டிக்கு போடுவாங்க, இடுப்புல என்ன போடுவாங்க? போடுவாங்களே சாக்ஸ். உன் பேர் என்ன? என் பேரா? ஐயோ, என் பேரா? என் பேர் தான் லோகானந்த முனிவர். யோகானந்த முனிவர். யோகானந்த முனிவருங்க. நடிகை சரி அதனால அதை பார்த்து பார்த்து சூத்த
சச்சியானந்த முனிவர். சத்தியானந்த முனிவர் மச்சான் அவனை போட்டுல மச்சான் மாத்தி மாத்தி போட்டு தள்ளி என் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. அட போட்டு போட்டிலிருந்து வாங்க வெளி வாயா நீ. அவரு பேரை உரைக்கலன்னு அவர் கோவம் வருது, உனக்கு ஏன் அவரை விட அதிகமா வருது கோவமா? அவங்க தான் நீ பேரு கேக்குற அவங்க பேர் சொல்றாங்க, நீங்க போதும் போதும் எப்படி சொல்லுவான்? அது யாரும் பாத்ரூம் போறதுக்கு வச்சு வச்சுக்கிறாங்க, அந்த காரணம் பாத்ரூம் ஒரு கார சேர உட்கார போட்டாங்களா போட்டா சமத்துல பொண்ணு பிடிச்சிருக்கோம் சொல்ல முடியாது. முடியாதா? அட போட்டு போட்டிலிருந்து சத்தியமான் மட்டன் தட்டிக்கிறாங்க பட்டையில் எடுத்து உன்னை தேசி எடுத்து வந்தா தான் நீ கேள்வி போ. ஆமா முடியாது. சொந்த ஊர் அந்த உதவ மாட்டேன்னா ஊரா தான் மழை பெய்ஞ்சு 8 மணிக்கு போன் பண்ற வரேன்னு சொன்னா நான் அப்ப வரணுமா? ஒரு வாராவது உன்னால சொல்லி வரதுக்கு பஸ்ல நான் பொறுப்பான அதுதான் பேச ஒரு வாராவது கணேஷ் பிடி புடிச்சு வந்துக்கிறான் நாரத்துல நாதா இருப்பாவா ஒரு கட்டி பீடி கணேஷ் பிடி புடிச்சு வந்துக்கிறாவா நான் கூட நான் அம்மா ஒரு வேளை பூஜை பண்ணது வச்சு கொடுத்துக்கிறாங்க நான் நினைச்சுக்கிறேன் ஒட்டா பின்னாடி போய் இழுத்துக்கிறாரு யார் தள்ளுது எத்தோ சமாமா இந்த முனிவர்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள்? பேரை வைக்கிறார்கள். நானே ஆண்டவன். யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என் ஜென்ம பகவான் அந்த நாராயணன் சொல்லலாம். அப்படி என்றால் இன்று முதல் உன்னுடைய பெயர் தான் உச்சரிக்க வேண்டும். ஆமா அவ்வளவுதானே? அமைதியாரு. முனிவர்களே வாருங்கள் வாருங்கள். சொல்லி சென்று விடுங்கள். நான் பார்த்து விடுகிறேன். அப்படியா? அமர் சொல்லுங்கள். இந்த சேர் பார்த்தா 2 சேரா போடும். நமக்கு பெரிய பேக்ரவுண்ட். ஐயா எப்படி உரைக்க வேண்டும்? ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் பூஜை செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் சதி செய்வோம் செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் சதி செய்வோம் செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் சதி. போட்டா கட்டாச்சிருவேன் அப்புறம் நான் உட்காந்துங்க. என்ன நீங்க 2 பேரும் கேட்க மாட்டீங்க போல இல்ல பட்டிங்கிற சதிலாம் பார்த்தா உன்ன வேற சதி பண்ண போறீங்களா? ஏய் பிஸ்ல நீங்க பாத்து ஏய் பண்ணா ஏய் வா ராவணேஸ்வரன் தெய்வம் ஏய் சதி 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 ஏய்
ஏங்க சுவாமி அவளை அடிக்காதீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கை வைக்கிற கம்மி பாம்பட்டிக்கிறோ இது நம்ம சேலாதான் தெரியாத ஒரு சேலனா புடவை தானடா சேலா இல்ல சேலா ராவணேஸ்வரனே தெய்வம் நம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம் ராவணேஸ்வரனே தெய்வம் நம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம் முடிவர்கள் உடைய பெயரை உச்சரிக்கவில்லை அந்த ஸ்ரீமன் நாராயண பத்தி உச்சரிக்கிறார் என்று அவர் மீது பாவம் வந்து விட்டது ஆனால் 10 சிரம் 20 கரம் பலம் இருக்கிறது என்று உன்னுடைய வீரத்தை கேவலம் அந்த முடிவோடு காட்டுகிறாயே ஆனால் உன்னை விட பலத்தில் சிறந்தவர் ஒருவன் இருக்கின்றார் அப்படி இருக்க எனக்கு நிகர் எவனடா உன்னை விட பலத்தை சேர்ந்தவன் ஒருவன் இருக்கின்றான் அது என்னவோ வாலி என்னும் போர் வீரன் எழுந்தறிந்தேனே அவன் வாடர சேனை தலைவன் எழுதுணர்ந்தேனே அவன் வானரை சேனை தலைவன் எழுதுணர்ந்தேனே வாலி என்பவன் ஒருவன் இருக்கின்றான் 72 வானரம் தலைவன் ஆளக்கூடிய குரங்கு இனத்தை சேர்ந்த வாலி போட்ட கமநாட்டி வாலி இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் நான் 66 கோடி அசர கொடுத்திருக்க மாமன்னன் எனக்கு பலம் படைத்ததா அப்படி என்றால் அந்த பலத்தை சோதிக்க நான் புறப்படுகிறேன் இப்பொழுது புறப்படுவதற்கு சென்று அந்த குரங்கை பார்த்து வெற்றி செய்தியோடு வருகிறேன் கடிமை ஆவார் வாலியிடம் ஜாலியாக சென்றவர் எல்லாம் ஜாலியே வாலி என்னும் ஓர் வீரன் எழுந்தறிந்தேனே அவன் வானர சேனை தலைவன் எழுதுணர்ந்தேனே 10 சிரம் 20 கரம் பணம் இருக்கிறது கேவலம் ஆன்மா இருக்கிறது இந்த காட்டில் வாசிக்கக்கூடிய அந்த கேவலம் முனிவருடைய உங்களுடைய மனதை காட்டுகிறாய் உனக்கு வீரம் இருந்தால் 78 வாலிகளுக்கும் தலைவன் வீர வாலி உன்னுடைய மனத்தை அங்கு சென்று காட்டு வாலியில போகிறேன் இப்போது வாலி கொள்கிறேன் இந்த இடத்தில் வாலி காலி என்பது மனதில் வைத்துக்கொள் இப்போது புறப்படுகிறேன் கழகமே இளையனை தகித்து கொண்டிருந்தேன் ஆனால் சரியான கழகம் செய்து விட்டேன் என்னுடைய வார்த்தை கேட்டு புறப்படுகிறான் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராமநாதபுரம் கிஸ்கித்தை ஆளக்கூடிய 70 மாணவர்களுக்கும் தலைவன் வீரவாணி அங்கு போர் செய்வதற்காக அங்கு செல்ல முடியுமா? நான் எப்படி பெற்றவன்? நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடித்துவிடும். இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த ஜென்ம அடுத்த கூட நான் சொன்னாதான் நான் உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா அப்போதே தலை வெடிச்சு நான் செத்துருவேன். நான் எப்படி பற்றுவேன்? பெல்லியம் கிள்ளிடுவேன், தொட்டில மாட்டிடுவேன். அப்படிப்பட்டவன் யாராக இருந்தா தாயா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி,
நான் செய்ய வேண்டியது கழகத்தை செய்து விட்டேன். இப்போது வேறமாக புறப்படுகிறான் கிஸ்கிசை. அங்கே என்ன நடக்கிறது பார்க்க வேண்டும் அல்லவா? பிள்ளைதான் கிள்ளி விட்டு பிள்ளைதானே கிள்ளி விட்டு தொட்டிலையாட்டுபவள் பிள்ளைதானே கிள்ளி விட்டு தொட்டிலையாட்டுபவள் இவன் தொட்டிலையாட்டுபவள் பல வித்தைகள் காட்டுபவள் பிள்ளைதானே கிள்ளி விட்டு தொட்டிலையாட்டுபவள்